ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். திஸ் இஸ் சீசன் 6 எபிசோட் 18. இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எபிசோட். ஏன்னா நம்ம சேனல் துவங்கி 5 வருடங்கள், 5 பார்த்து காட்டுறேன் பாருங்க, 5 வருஷம் பூர்த்தி ஆகுது. 5 வருஷம் போனதே எனக்கு தெரியல. நிறைய மாற்றம் இருந்திருக்கு இந்த ஷோல. இந்த 5 வருஷத்துல நீங்க முதல்ல பார்த்துட்டு வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. ஆனா முதல் ஷோ பண்ண ஆரம்பிச்ச அன்னைக்கு எனக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன்னா பாட்டு வந்து அவ்வளவு உற்சாகம் கொடுக்கறது. அது அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பார்ட்டிசிபேஷன், உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியுது. ஸோ தட் இஸ் வாட் கீப்ஸ் தி ஷோ ரன்னிங். அண்ட் இது வந்து as always நாம வந்து 3 கண்டஸ்டன்ட் வருவாங்க இல்லையா. பட் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாம். ஏன்னா 5 வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்றோம். 5 வருஷத்தை கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு யோசிச்ச போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இந்த ஷோ இவ்வளவு 5 வருஷமா நடத்துறதுக்கு நிறைய பேருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் நான் ரொம்ப முக்கியமா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது, இந்த ஷோ நான் ஆரம்பிச்ச போது என்ன ஏதுன்னு என்ன கேள்வி கேட்காம நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக உடனே வந்து இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே இல்லையா, அந்த முதல் எபிசோட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அவங்கள திரும்பி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அதுல ஒத்தரால வர முடியல. ஸோ செகண்ட் எபிசோட்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டுருக்கேன். ஸோ வி ஆர் கோயிங் டு ரீவிசிட் என்ன பாட்டு பாட வித் த ஆதி நாள் கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு. அண்ட் உங்களுக்குலாம் தெரியும் இந்த ஷோல முதல் கண்டஸ்டன்ட் யாரா இருந்ததுன்னு. என்னுடைய தாயார் மிஸ்ஸஸ் சந்திரா பார்த்தா. ஸோ ஷீ இஸ் ஜாயினிங் அஸ் பேக் டுடே. ரொம்ப நாள் கழிச்சு பேக் ஆன் த ஷோ. அண்ட் எபிசோட் 1ல வந்து மிஸ் சுதா சிவதாஸ், இவங்க வந்து ஷீ இஸ் ஆல்சோ அ யூடியூபர் இன் தி ஃபீல்ட் ஆஃப் மியூசிக். ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ பேக் சுதா. அண்ட் ராதா வந்து நம்மளோட செகண்ட் எபிசோட்ல வந்தாங்க. ஸோ ராதா, மிஸ்ஸஸ் ராதா வெங்கடேசன், ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகைன், அன்னைக்கு நான் கூட்ட போது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம வந்த மாதிரி இன்னைக்கும் நான் திருப்பி வாங்கன்னு கூட்ட போது உங்களுடைய வேலைகளெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு வந்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த ஷோ வந்து நீங்க இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லணும்னா, முதல் எபிசோட் பார்ட்டிசிபேட் பண்ண போது உங்களுக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு, இந்த ஷோ எப்படி, இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி மாறி இருக்கு, அது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்புறம் நீங்க எனக்கு பகிர்ந்துக்கலாம். பட் இன்னைக்கு டாபிக் என்ன? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் இஸ் ஆல்வேஸ் கீப்பிங் மீ எக்ஸைட்டட் அபவுட் என்ன பாட்டு பாடனா எதுனா, புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கணும் இல்லையா. அந்த கிரியேட்டிவ் இது வந்து என்ன ரொம்பவே ஆர்வமா வச்சிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான டாபிக் ஏதாவது எடுக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா பியூட்டிஃபுல் கண்டஸ்டன்ட், சூப்பரா இவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் வந்து இவங்களுக்காக ஒரு புது டாபிக் உருவாக்கி இருக்கேன். என்னன்னா, we're going to see some rare duets. அதுதான் இந்த 5th இயர் ஆனிவர்சரி எபிசோடோட ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்க போகுது. ரேர் டுவெட்ஸ்னா பாட்டு ரேர் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், பாப்புலர் சாங்ஸ் தான். ஆனா அந்த குரல் காம்பினேஷன் ரேரா இருக்கும். உதாரணத்துக்கு, தலையை குனியும் தாமரையே, இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ராஜா சார் இசையில எஸ்பிபியும் ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு சிங்கர் பாடியிருந்தாங்க ஒரு ஓடை நதியாகிறது படத்துல. இந்த பாட்டு பாப்புலர்னாலும் அந்த சிங்கர் அண்ட் எஸ்பிபி அந்த குரல் காம்பினேஷன்ல வேற பாடல்களே கிடையாது, இது ஒண்ணுதான். ஸோ அந்த மாதிரி ஏதோ 1-2 பாடல் ஒண்டிதான் இவங்க 2 பேரும் இணைஞ்சு பாடிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பாடல்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய கேட்டகரிஸ் என்ன இன்னைக்கு பார்க்கலாமா? ஸோ வி ஹேவ் TM சௌந்தரராஜன். அப்கோர்ஸ் TMS அவர்கள் சுசீலா அம்மாவுடைய 1000 பாடல் பாடியிருக்காரு. பட் அவர் மற்ற சிங்கர்ஸோட பாடிய சில ரேர் காம்பினேஷன் சாங்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்கும். அதே போல சுசீலா அம்மா TMS அல்லாத மற்ற சிங்கர்ஸ் கொஞ்சம் ரேரா பாடிய சிங்கர் காம்பினேஷன் சாங்ஸ் இந்த கேட்டகரியில. SP பாலசுப்ரமணியம் அவருடைய ரேர் காம்பினேஷன்ஸ், ஜானகிமா அண்ட் அவங்களுடைய ரேர் காம்பினேஷன்ஸ், ஏஸ்தாஸ் அண்ட் அவருடைய ரேர் காம்பினேஷன்ஸ் அண்ட் மற்ற ரேர் சாங் காம்பினேஷன் சாங்ஸ் இந்த கேட்டகரி. ஸோ இந்த 6 கேட்டகரிஸ்ல 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. கண்டஸ்டன்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸ்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். TM சௌந்தரராஜன் 200. சௌந்தரராஜன் 200 இஸ் முதல் வரி என்ன? பாடலுக்கான வரிகள் நான் எங்கேயாவது எடுத்து கொடுக்குறேன். நீங்க வந்து முதல் வரி என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். முல்லை பூவில் ஆடும் கருவண்டாகவே, முகில் முன்னே ஆடும் வண்ண மயில் போலவே. முல்லைப்பூ ஆடும் கருவண்டாகவே, முகில் முன்னே ஆடும் வண்ண மயில் போலவே, அன்பை நாடி வந்தன் அருகில் வந்து நின்றேன், சிந்தி கொண்ணும் கலந்து இந்நாள் ஒரு பொண்ணு. ML வசந்தகுமாரி TMS. ஆடாத மனமும் உண்டோ, அந்த பாடல்.
எஸ், மதுரை எஸ். அதே பாடல் தான். அத பாடி முடிச்சு உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனா கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டீங்க. எஸ், அதான் அந்த பாடல். மன்னாதி மன்னன் படத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். ஆடாத மனமும் உண்டோ நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில வந்தது. டிஎம்எஸ் வந்து அந்த இது இந்த வந்து 1960ல அவர் குரலோடைய அந்த ஒரு அந்த ரீங்காரம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவருக்கு மேல ஒரு கம்பீரமான குரல் எம்எல் வசந்தகுமாரி. ஸோ ரொம்ப அழகான ஒரு குரல் ஜோடி. நிறைய பாடல்கள் இவங்க சேர்ந்து பாடினதுல ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் காம்பினேஷன்ஸ் இது. பாட்டு அஃப்கோர்ஸ் ரொம்ப பாப்புலர் சாங் தான். இதுல வந்து ரொம்ப அழகு வந்து பத்மினி அண்ட் எம்ஜிஆர் 2 பேருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க இதுல பாக்குறதுக்கு. மருதகாசி ஐயா அவர்கள் வரியில வந்த பாடல். ஸோ குட் ஓப்பனிங். யூ ஸ்டார்டட் வித் 200 பாயிண்ட்ஸ். பி சுஷீலா 100. சுஷீலா 100 ரொம்ப சேஃபா எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில். படத்தில் இருக்கும் பாடலை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். நான் உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் க்ளூ கொடுக்கிறேன். இது உங்களுக்கு தெரியலன்னா நான் இன்னொரு க்ளூ தரேன். முதல் படத்துல துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். சுஷீலாவா பாடினாங்க அந்த பாட்டை. என்ன எங்க வந்துட்டீங்க ஓ நீங்க? சாரி சுஷீலா. ஓகே ஓகே ஓகே. இது வந்து ரொம்ப பழைய பாடல் இது. நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துறேன். பழசா? சுஷீலாவோட ஓகே. இணைந்து பாடியது வந்து டி.ஆர். மகாலிங்கம். ஓகே. முதல் பேனல்ல என்ன இருக்கு? அது என்ன? அது அந்த படத்தை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பாட்டு வந்துரும். பக்கெட் இருக்கு. மேல இருந்து என்ன வருது? பக்கெட் தண்ணி சொட்டுறது. அதான் அடுத்த பிக்சர்ல என்ன இருக்கு? முதல்ல தண்ணி சொட்டுறது. அடுத்தது சொட்டுறது. அடுத்தது அப்படி நிக்கறாளே அது ஒரு லேடிஸ் ஸ்டாண்டிங். அப்ப மழை பெய்யுறது. மழை எப்படி? மழை எப்படி பெய்யுறது? இது சொட்டுறது. அது கொட்டுறது. ஓகே. அப்புறம் கீழே இப்படி இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் பாட்டே சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க. சொட்டும் மழை கொட்டுறதா? இல்ல இல்ல. ஓகே. தெரியல எனக்கு. சுதா உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்? துளி 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 மழை துளி. இல்ல இல்ல. சுசீலாமா அண்ட் டி.ஆர். மகாலிங்கம் குரல்கள்ல வந்த பாடுன்னு சொன்னேன். மழை சொட்டு சொட்டு சொட்டுன்னு சொட்டுது. மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. கொட்டுது என்ன? சரி பரவாயில்ல, கொடுத்துடலாமா உங்களுக்கு பாயிண்ட்? கீழே அந்த ரெண்டு இப்படி இருக்கே, அதுக்கான வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துடுறேன். தெரியல. ஓகே. நீங்க ஆக்சுவலி பட் நீங்க ஒரு மாதிரி டியூனோட சொல்லிட்டீங்க. ஸோ ஐல் கிவ் இட் டு யூ. திஸ் இஸ் இட்ஸ் ஆல்சோ a rare song and I want this song to be like, you know, எல்லாருக்கும் தெரியணும் இந்த பாட்டு ஒரு அழகான பாடல். சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு எங்கே, மழை கொட்டுது பாரு அங்கே, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே. லேடிஸ் வாய்ஸ் அளவுக்கு அதே பிச்சில், அதோட ஹையா பிச்சில் பாடுவாரு டி.ஆர். மகாலிங்கம். ஒரு அவரோட பாடுறதுன்னே எல்லாருக்கும் டிஃபிகல்ட் தான். ஆட வந்த தெய்வம் அப்படிங்கிற படத்துல வந்த பாடல் 1960ல கே.வி. மாதன் அவர்கள் இசையில டி.ஆர். மகாலிங்கம் சுசிலாமா பாடியிருந்தாங்க. மருதகாசி ஐயாவுடைய வழி. இதுல அழகா இருக்கும். முட்டா பயலே மூளை இருக்கான்னு அவரை திட்டுற மாதிரி பாயிட்டு இல்ல, அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி வரிகள்லாம் ரொம்ப காமெடியா ஒருத்தர் டீஸ் பண்ண மாதிரி வரிகள். இதை கேட்காதவங்க கேட்டு பாருங்க. இட்ஸ் a very wonderful song. So சுதா உங்களுக்கு 100 points. And now it is your turn to pick a question. உங்களுடைய கேள்வி எடுக்கலாம். ஜானகி அம்மா 100. ஜானகி அம்மா 100 is தமிழில் என்ன? பாடல் வரிகள் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்க டிரான்ஸ்லேஷன், நீங்க தமிழ் பாட்டை படிக்கணும். ஓகேவா? You are the morning light, you are also my twilight, you are the wind I can't see, you are the deep blue sea. உங்களுக்கு ஒரு க்ளூ இதுல வந்து ஜானகி அம்மா ஹம்மிங் பண்ணிருப்பாங்க, லாஸ்ட்ல கொஞ்சம் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஹம்மிங் ஒண்டிதானா? ஹம்மிங் ஒண்டிதான் நினைக்கிறேன். அந்த வார்த்தைகளை தமிழ்ல சொல்லுங்களேன், உங்களுக்கு வந்துரும். சொல்றேன். காலையும் நீயே மாலையும் நீயே காற்றும் நீயே
கடலும் நீயே காலையும் நீயே மாலையும் நீயே. எஸ் எஸ் ஏம் ராஜாவுடன் இணைந்து எஸ் ஜானகியம்மா பாடிடுறாங்க. இந்த Yes. படத்துல இன்னொரு பாடல் உண்டு அவங்களுக்கு. பட் அதை தட் அவங்க 2 பேர் காம்பினேஷன் நிறைய பாடல் வந்ததா தெரியல. தேன் நிலவு படத்துல வந்த பாடல் இது. இதுல பியூட்டிஃபுல் ஹம்மிங். கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல வந்த பாடல். சோ சுதா உங்களுக்கு 100 more points. Thank you. வணக்கம், நான் சந்திரா பார்த்தா பேசுகிறேன். பிரியா முதல்ல இந்த மாதிரி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னு சொன்னபோது எனக்கு வந்து கொஞ்சம் பழைய பாடல்களில் நிறைய பரிச்சயம் உண்டு. வரேன் ஃபஸ்ட்டு ஷோக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு குவிஸ்ன்னு அப்படிங்கச்சே நம்ம வீட்டில் பேசிக்கிறது வேற, ஒரு ஒரு ஆன்லைனில் ஒரு இதில் நிகழ்ச்சியில் பண்ணச்சு கொஞ்சம் ஒரு ஒரு பதட்டம் இருந்தது அப்போது. அதுக்கப்புறம் பிரியா ஜேர்னி பிகம் தொடர்ச்சியாக ஆயிடுத்து. 5 வருஷமா ஷீ இஸ் டூயிங் ரொம்ப பிரமாதமாக பண்ணின்னு இருக்கா. இன்னைக்கு வர சொல்லச்சேவும் எனக்கு வந்து இப்போ ஏன்னா இன்னைக்கு ஐ வாஸ் பிஸி, எனக்கு எதுவுமே பார்த்துக்க கூட முடியல. பட் இப்போ டிஎம் சௌந்தரராஜன் சுசிலா அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ வந்தேன். இப்போவும் அந்த ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோங்கிற ஒரு பதட்டம் இருக்கு. பட் இது எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் சினிமா, அது பாடல்கள் எல்லாம். அதில் வந்து பிரியா இவ்வளோ சாதிச்சிருக்காங்கிறது நினைக்கச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அந்த என்ன சொல்கிறது, எக்ஸாம்க்கெல்லாம் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் மிரட்டினதுக்கு நான் இப்போ பழி வாங்கினதான் நினச்சிக்கிறேன், அந்த பதட்டத்தை உங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஆனால் பாவம் எங்கள் அம்மா என்னை மிரட்டினதே கிடையாது எக்ஸாமுக்கு படினெல்லாம். பட் நான் வந்து இப்போ படிக்க வச்சுட்டேன். டிஎம் சௌந்தரராஜன் 300, டிஎம் சௌந்தரராஜன் 300, வேர்ட் கிளவுட் பாடல் வரிகள் பிச்சு பிச்சு நான் ஜம்பிள்டா போட்டிருக்கேன். அதுலேருந்து அதை கோத்து பாட்டை சொல்லணும். இது வந்து லேட் 70s வந்த ஒரு பாடல். ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்போ சிவாஜி கணேசன் லேட்டர் முத்தமிழ் சிலையே வருக முத்தமிழ் கவி, அது இல்லையே, அது ரஜினிகாந்த் பாட்டு அண்ட் அது ஜேஸ்டர்ஸ் பாட்டு. வார்த்தை கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனா அந்த டியூன் நாட் கரெக்ட். அந்த பாட்டு இல்ல இது. ஓகே முத்தமிழ் சிலையே முத்தமிழ் பளிங்கென்னும் சிலையே முத்தமிழ் சரமே பளிங்கென்னும் சிலையே இளம் மலரே பொன்னானதே, இளம் மலரே வா பொன்னானதே. பாட்டை சொல்லணும், சும்மா வார்த்தையே வந்து இது என்ன லேட் 70s? ஆமா, சிவாஜி ஸ்ரீபிரியா பாடல். செத்தேன். ஸ்ரீபிரியா சிவாஜி படங்கள் பார்த்ததே இல்லைனா. முத்தமிழ் சிலையே தெரியல. ஐ வில் பாஸ் இட். ராதா உங்களுக்கு தெரியுமா இந்த பாடல்? பாட்டு கேட்டதே இல்லையோ? சரி, சுதா தெரியுமா? இல்ல, சுதா உங்களுக்கு தெரியுமா? ஓகே, சரி, நானே இதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இது வந்து நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. கேட்டிருப்பீங்க, ஆனா ஞாபகம் வரல. முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பளிங்கெனும் சிலையே வா, காலம் பொன்னானதே லாலாலா என்றும் உண்டானதே. கேட்டிருக்கீங்க இல்லையா? அதான் எல்லாரும் கேட்டிருக்கேன், ஆனா நினைவில் தங்காத பாடல் இல்ல. இது அழகான பாடல். வெற்றிக்கு ஒருவன் அப்படிங்கிற படத்துல ராஜா சார் இசையில வந்த பாடல். இதுல டிஎம்எஸோட இணைந்த ரேரான வாய்ஸ் வந்து எஸ்பி சைலஜா. இவங்க 2 பேரும் டூயட்ல வந்த ஒரு ஒன் ஆஃப் த ஃபியூ சாங்ஸ்ல இது ஒண்ணு. பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வரிகள்ல வந்த பாடல் இது. 79 வந்தது வெற்றிக்கு ஒருவன். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. இதுவும் ஒரு நல்ல பாட்டு தான். இந்த படத்துல இன்னொரு பாடல் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஜானகி அம்மாவோட தோரணம் ஆடிட்டும் மேடையில் நாயகன் நாயகி, இதே படத்துல வந்து இன்னொரு பாடல். எனிவே ஓகே, ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஹாய், முதல்ல ஐ ஹாவ் டு தேங்க் பிரியா. நாங்க எப்பயோ ஃபர்ஸ்ட் செகண்ட் எபிசோட்ல வந்ததை ஞாபகம் வச்சு, எனக்கே அந்த நான் வந்தது எனக்கு மறந்து போன சமயத்துல அவங்க திருப்பி ஞாபகம் வச்சுட்டு எங்களை திருப்பி இந்த ப்ரோக்ராம் கூட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி யூனிக்கான ஒரு ப்ரோக்ராம் இது. நிஜமாவே வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ண முடியுமா இதுலயே, அதாவது யூடியூப்ல அப்படிங்கிறதுக்கு வந்து பிரியாவோட ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு
ஒரு பிரமிப்பு மூட்டுறது. ரொம்ப அழகா பண்றாங்க. இத வந்து டிவி சேனல்ஸ்ல எல்லாம் தான் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் எல்லாம், குவிஸ் ப்ரோகிராம் இந்த மாதிரி எல்லாம். அது வந்து நம்ம யூடியூப்லயே நம்ம பண்றோம் அப்படிங்கறச்ச இட்ஸ் வெரி நைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம். நான் முதல்ல பார்த்ததுக்கும் இப்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஆல் கிரெடிட் கோஸ் டு பிரியா. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் எபிசோட். தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ராதா. உங்களுடைய வாழ்த்து அண்ட் ஆசீர்வாதங்கள் வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கேள்வி எடுக்கலாம் நீங்க. எஸ்பிபியோடது 200. எஸ்பிபி 200. ஓகே. உங்களுக்கு வந்து அகைன் முதல் வரி என்ன? எஸ்பிபியோட இணைந்த ஒரு ரேர் வாய்ஸ் காம்பினேஷன் பாடல். தித்திக்கும் முத்தங்கள், சந்திக்கும் கன்னங்கள், செந்தமிழ் சந்தங்கள் சிந்தட்டும். இது வந்து சங்கர் கணேஷ் இசையில வந்த ஒரு பாடல். எனக்கு இத பாட்டே தெரியல சுத்தமா. இது வந்து எஸ்பிபியோட இணைந்த குரல். நான் அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா இது அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் இட். இது வந்து ஜென்சி. இதுல எஸ்பிபியோட இணைந்த குரல். அவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பாட்டு தான் பாடியிருக்காங்க. அதுல ஒரு பாட்டு இது. இல்ல உங்களுக்கு கேட்ட பரிச்சயமே இல்லாத மாதிரி இருக்கு. So I'm passing it. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இளம் பனி துளி விழும் நேரம். அதுல எஸ்பிபியே கிடையாது அந்த பாட்டுல. பனின்னு ஆரம்பிச்சு பனின்னு ஆரம்பிக்கும். கரெக்ட். பனின்னு ஆரம்பிக்கும். ஆனா இளம் பனி இல்ல. அது சோலோ சாங் அது. ஆமா ஆமா. பனியும் நீயே மலரும் நானே பருவராகம் பாடுவோம் தித்திக்கும் முத்தங்கள் சந்திக்கும் கன்னங்கள் செந்தமிழ் சந்தங்கள் சிந்தட்டும். சாரி, அந்த இடத்துல எஸ்பிபி ஒரு டச் கொடுப்பாரு பாருங்க. செந்தமிழ் சொந்தங்கள் சிந்தட்டும். அந்த ஹாலதான் அந்த பாட்டு நிக்கிறது. சோ எஸ், அதுதான் பனியும் நானே. பியூட்டிஃபுல் சாங். இது வந்து ஒரு ரேர் ஜோடி, கூட ரேர் ஜோடி. மாதவி அண்ட் ரவீந்தர் இதுல ஜோடி. பனிமலர் அப்படின்றது 81ல சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில ஜென்சி அண்ட் எஸ்பிபி முத்துலிங்கம் அவருடைய வரிகள். சோ சுதா, நீங்க அகைன் அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து அனதர் 200 எடுத்துட்டீங்க. வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் இந்த ப்ரோக்ராம் ஒரே வார்த்தை ராதே சொன்னது போல பிரம்மாண்டம். ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் பார்க்கும்போதே யூடியூப் லைவ்ல இதெல்லாம் பண்ண முடியுமா, ஸ்பின் வீல் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குவிஸ்னுடைய அந்த டேஷ்போர்டெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்தந்த 200 300 சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஐ வாஸ் ஆஸ்ட்ரக். இவ்வளோ உண்டு பண்ண முடியுமா ஆன்லைனில் யூடியூப்பில் அப்படின்னு. அங்கேருந்து இட் வாஸ் ஜஸ்ட் க்ரோத் அண்ட் மோர் க்ரோத். She has touched Himalayan heights. Kudos to you, hats off to you, Priya. ஒவ்வொரு பரிமாணமும் சொல்லணும்னா அந்த இசையின் பல பரிமாணங்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலின் ஒவ்வொரு பாடலாசிரியர், ஒவ்வொரு இசையமைப்பாளர், பாடகர், அவங்கள பற்றி அந்த இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸாக இருக்கிறவங்க, அந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்து கிரிட்டிக்ஸாக ரிவ்யூஸ் சிறப்பாக அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவங்கன்னு பல எமினன்ட் பர்சனாலிட்டிஸை ஷீ ப்ராட் ஃபோர்த் டு த ஸ்க்ரீன். அண்ட் எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்து அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான டிட்பிட்ஸ் எல்லாம், உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம், உள் விஷயங்கள் சொல்லுவோம், அந்த மாதிரி நியூவான்சஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்க நம்மளுக்கும் தெரியப்படுத்தினாங்க. ஒவ்வொரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் ஒவ்வொரு வாரமும் அதிகமாக உயர்ந்து கொண்டே போகிறது. ஷீ இஸ் செட்டிங் ஹர் ஓன் பெஞ்ச் மார்க் ஹையர் அண்ட் ஹையர் எவ்ரி வீக்குன்னு நான் சொல்வேன். ஸோ விஷிங் யூ மெனி மோர் மைல் ஸ்டோன்ஸ் பிரியா. குடோஸ் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சுதா. இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ வளர்ந்தாலும் முதல் எபிசோட்ல இன்னி வரைக்கும் மாறாத இருக்கிறது இந்த நெட்வொர்க் கொடுக்குற தொல்லை தான். இதை வந்து எப்படி சர்பாஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட் எல்லாரும் வந்து ரெகுலர் ஸ்ட்ரீம் யூசர்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம் தட் ஐ யூஸ் டு கிரியேட் த ஷோ. ஆனாலும் எல்லாருக்கும் இன்னைக்கு லேக் ஆகிட்டே இருக்கு. அவங்க குரல் வருது, ஆனா காட்சி சரியா வரமாட்டேங்குது. இதை மாத்திரம் எப்படி எனக்கு இதை வந்து நம்ம எதிர்கொள்றதுன்னு தெரியல. ஏன்னா இது என்னோட கண்ட்ரோல் இல்லை. பார்ட்டிசிபென்ட் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க நெட்வொர்க்குன்னு. ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் இன்னும் நம்ம சர்மவுண்ட் இது வேணும். அதை தாண்டி நம்மளால வர முடியல. அது எப்படி என்னைக்கு நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ எனிவே, கேஜே யேசுதாஸ் 200.
எஸ்தாஸ் 200 இஸ் வள்ளுவர் பாடினாள். ஸோ பாடல் வரிகளை வள்ளுவர் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பார் அப்படிங்கிற ஒரு சிறிய கற்பனை உங்களுக்கான வரிகள். நம்பி நின்னை சரணடைந்தேன், உனக்கென் உயிர் மாலை நீர்கோலம் சூட்டு. ஓகே, இந்த பாட்டு என்னன்னு சொல்லணுமா? ஆமா, நின்னை சரணடைந்தேன். அதுல இருக்க யேசுதாஸ். இது வந்து வள்ளுவர் எழுதினா அப்படி எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு இப்படி இந்த வார்த்தைகள் கிடையாது. நின்னை சரணடைந்தேன் இந்த பாட்டுல வராது, ஆனா அந்த அர்த்தத்துல வரும். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு நீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன். Yes, that is the song. நல்லவனுக்கு நல்லவன் படத்துல வந்து 1984ல ராஜஸ்தானி சித்தார்த்துடன் இதுல இணைந்து மஞ்சுளா மஞ்சுளா சுஜாஜ் வந்து ஒரு கன்னட சினிமால நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க. தமிழ்ல இது ஒரு பாடல், தவிர இன்னும் ஒண்ணு பாட்டு பாடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வைரமுத்து வரிகள்ல வந்த பாடல். சோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சுதா. 200 more points for you. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. நானும் வார வாரம் வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த query இருக்கு, இதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு புதுசா பாக்குறவங்க. ஆனா ஏற்கனவே வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, வெயிட்டிங்ல இருக்கீங்க. எனக்கு தெரியும் வாரத்துல 3 பேரை தான் கொண்டு வர முடியும். அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் உங்களை கூப்பிட முடியும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என் மேல கோவப்படாதீங்க. இந்த விஷயம் இதை நான் ஏன் வந்து எப்பவுமே நான் அதை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா பாக்குறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்ச போது ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் தான் ஃபோன் பண்ணி எனக்கு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றேன், ப்ளீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா. நான் கூப்பிட்டு அவளை வந்து நிகழ்ச்சியில கொண்டு வருவேன். அந்த நிலைமை போய் இப்போ வந்து ஐயோ என்ன சொல்றது, இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ற நிலைமைக்கு இந்த வந்திருக்குன்னா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய எந்தூசியாசம் அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் தான் காரணம். ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். பி. சுசீலா 300. சுசீலா 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்க போகிறது. நீங்க அதுல இருந்து 2 பாட்டையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். ஜாதகத்தை பார்த்ததில்ல சாதகந்தான் வேலையெல்லாம் உள்ளிருக்கும் பாத நீ நடந்த போது மணக்கும் சந்தனோ பூசட்டுமா இனிக்கும் சங்கதி பேசட்டுமா நெதமோ நினப்பு வந்து வரட்டும் வீட்டில பொன்னாவாரம் பூ என் காதோரமா ஸ்வரம் பாடும் இந்நேரம் அதை நானும் அறியேனே. ஒரு பாட்டு தெரியும், ராசாத்தி மனசுல, அந்த பாட்டு. அந்த இன்னொரு பாட்டு முள்ளிருக்கும் பாதை, அது அதுதானே? ஆமா, அந்த இந்த ஜாதகத்தை பார்த்ததில்ல, அது ஒரே பார்த்ததில்ல சாதகந்தான் வேலையெல்லாம் மணக்கும் சந்தனம் பூசட்டுமா இனிக்கும் சங்கதி பேசட்டுமா பொன்னாவாரம் பூ என் காதோரமா ஸ்வரம் பாடும் என் நேரம் நன்னா. தெரியல. ஓகே, ஒரு பாட்டு சொல்லிருக்கீங்க. ஓகே, அடுத்த பாடல் வேற யாருக்கு தெரியும் பார்க்கலாம். ராதா, உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? தெரியல. சுதா, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாயி. என்ன அதுல இது இணைந்த ரேர் குரல் யாருன்னு தெரியுமா? இது தீபன் சக்கரவர்த்தி. அந்த அதர் சாங் வந்து அருண்மொழி. இல்ல, அது மனோ ஒரு பாடல். மனோ, சாரி, மனோ. எஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த இன்னொரு பாடல். சோ மனோவோட 2-3 பாட்டு பாடிருக்காங்க சுசிலாமா. இது தவிர கூட நம்ம ஷோல கூட இன்னொரு பாடல்லாம் வந்திருக்கு. பட் ஐ திங்க் தீபன் சக்கரவர்த்தியோட இது ஒரு பாடல் தான். அரும்பாகி மொட்டாகி பூ வந்து எங்க ஊர் காவக்காரன் படத்துல வந்தது 88ல. ரெண்டுமே வந்து ராமராஜன் அவர்கள் நடித்த படம் தான். அது இசையில வந்த படம். அது கங்கை அமரனுடைய வரிகள்ல. இது ராசாத்தி மனசுல அப்கோர்ஸ் ரொம்ப பாப்புலர் சாங். ராசாவே ஒண்ணு நம்ம படத்துல வந்தது 88ல. மனோவும் சுசிலாவும் மாமாவும் பாடியிருந்தாங்க. கங்கை அமரனோட வரிகள் தான் இது. சோ இதுல ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ், சுதாக்கு 100 பாயிண்ட்ஸ். ஓகே. எஸ் ஜானகி
200. எஸ் ஜானகி 200. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் எழுதியிருக்கேன். அதுல இருந்து ஒரு விடுகதை மாதிரி நீங்க அதுல இருந்து சொல்லணும் பாடலை. இது ரொம்ப ஈஸி பாட்டு, நீங்க சொல்லிடலாம். நடுங்குது தளிர் குளிர் காட்டில், அழைக்குது மன்னனை அருகில், படரத்தான் தேடுது கொடி, அன்பை பரிமாறத்தான் இந்நொடி, பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் அவன், அதை ஆண்டவன் பேரன் இவன். படத்தோடைய பேரும் அதுல இருக்கு. படத்தோட பேர் அடிக்கிது குளிரு, அந்த பாட்டா? அது சரி. சரி, அது சரி. நடுங்குது தளிர், அது சரி, அது சரி. முல்லை பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் யாரு? பாஞ்சாலங்குறிச்சி மன்னன், ஐயோ, இவரு கட்டபொம்மன். வீரபாண்டி கட்டபொம்மன் பேரா? கட்டபொம்மன் பேரா? Yes, that is the song. நல்லாவே போட்டிருக்கேன். சூப்பர் சூப்பர். So yes, சூப்பர் ஸ்டார் ஒரே ஒரு பாடல், அடிக்குது குளிரு துடிக்குது தளிர், மன்னன் படத்துல 92ல ஜானகியம்மாவோட இவர் பாடினாரு. ஜானகியம்மா நிறைய பாடிருப்பாங்க, இவர் கூட நிறைய பேசியிருப்பாரு, கொஞ்சம் மியூசிக்கலா பேசியிருப்பாரு. ஆமா ஆமா, கரெக்ட். வாலி அவருடைய வரிகள். You open your account with a superstar song. Super. SPB 300. SPB 300 is a கலக்கல் பாட்டு also. வானை விட்டு வேறே எங்கும் மேகம் போகாது, தரையோடு வானம் விளையாடும் கோலம், என் நல்லிராணி என் அருகில் வாணி, இடையோடு பார்த்தேன் விளையாட கேட்டேன், நான் முள்ளில்லாத ரோஜா பூவை கிள்ளி பார்க்கின்றேன், செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள். ஒரு பாட்டு ரொம்ப ஈஸி. பொட்டு வைத்த முகமோ, இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேறு யாரு உன்னை தொடுவார். எஸ், அதுதான் அந்த பாடல். இந்த ரெண்டு பாட்டுமே ட்வின் சாங்ஸ் சொல்லலாம். ஏன்னா ரெண்டுத்துலயும் வந்து சிவாஜி கணேசன் ரெண்டும் பாடி அது கூட பாடினது பி வசந்தா. அவங்க ஹம்மிங் தான் பண்ணிருப்பாங்க ரெண்டு பாட்டல்லையுமே. சொல்லிருப்பாங்க ஒண்ணுத்துல, இன்னொன்னுத்துல வந்து வெறும் ஹம்மிங் தான். ரெண்டுமே வந்து மெல்லிசை மன்னர் இசை, ரெண்டுமே வந்து கண்ணதாசனருடைய வரிகள், ரெண்டுமே வந்து சிவாஜி அண்ட் ஜெயலலிதா. So yes, அதனால ஒரு பயங்கரமான ட்வின் சாங்ஸ் இது. ஓரளவுக்கு டியூனுமே ஒத்து போனதுனால ஈஸியா அது ரெண்டையும் கம்பேர் பண்ண முடிஞ்சது. ராஜா படத்துல வந்து 2 நீ என்னிடம் சொல்லு 72ல வந்தது, சுமதி அண்ட் சுந்தரி 71ல வந்தது. சோ உங்களுக்கு வந்து முழுசா சொலையா 300 பாயிண்ட் சுதா. சூப்பர். தேங்க்யூ. எவ்ரி சீசன் நம்ம புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருந்திருக்கோம். இது வந்து 6வது சீசன்ல இருக்கும், 5 வருஷம் முடிச்சிருக்கோம். இப்போ இந்த சீசன்ல நான் வந்து இப்போ புதுசுன்னு இல்ல, இப்பதான் அந்த மாதிரி பண்ணலாமேன்னு ஒரு எண்ணம் தோன்றியது. ஏதாவது என்ன பாட்டு பாட வந்து பிரைவேட் நிகழ்ச்சிகளுக்கும் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் சில ஷோஸ் அந்த மாதிரி பிரைவேட் ஷோஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க வீட்டு விசேஷங்கள் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் அந்த மாதிரி எந்த சைஸா இருந்தாலும், சிறு கேதரிங்கும் சரி பெரிய கேதரிங்கும் சரி, என்ன பாட்டு பாட கேன் கம் டு யுவர் லொகேஷன் ஆர் இதர் வர்ச்சுவலி ஆர் இன் பர்சன் டிபெண்டிங் ஆன் வேர் யூ ஆர். அந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்டிசிபேட் ஆர் என்ன பாட்டு பாட உங்களோட நிகழ்ச்சியில் எடுத்துட்டு வரணும் இருந்தா, கார்பரேட்டா இருந்தாலும் ஃபைன், யூ கேன் ரீச் அவுட் டு மீ அண்ட் யூ கேன் சி யூ கேன் என்ஜாய் இட் இன் உங்களுக்காக பிரத்யேகமான ஒரு கியூரேட்டட் ஷோவா இது நடக்கலாம். நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்ப வேணாலும் கேளுங்க, ரசிங்க. அதர்ஸ் 200. அதர்ஸ் 200 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் ஒரு விடுகதையா உங்களுக்கும் வருது. காமனின் கோவிலில் இன்று பூஜை, நீயும் வர வேண்டுமே என ஆசை, நீராடி விட்டாயோ மலரே, கேரளத்தின் சாமந்தி மலரே. சாமந்தி பூக்கள் மலர்ந்ததா? கேரளத்து கனெக்ஷன் என்ன இருக்கு? கேரளத்தின் சாமந்தி மலர் எதுன்னு தெரியுமா? கேரளால சாமந்தி மலருக்கு என்ன பெயர்?
ஐயோ தெரியாது எனக்கு. சரி, இதுல இருக்கிற ரேர் வாய்ஸ் சொல்றேன். ஒண்ணு வந்து எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுடைய குரல். இன்னொரு வாய்ஸ் அவங்களுடைய ரொம்ப ரேரா சேர்ந்த ஐ திங்க் ஒரு பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. மேபி தேர் ஆர் 1 or 2 மோர். பட் கேரளத்து கனெக்ஷன் இந்த பாட்டுல இருக்கு. அதுல நீங்க அப்படி யோசிங்க. மந்தார மலரே மந்தார மலரே நீராடை கழியில்லோ நான் அவன் இல்லை. மன்மத க்ஷேத்ர அதான் காமனின் கோவில் என்னாலும் ஆனந்த பூ நீ கூட வரு நில்லே. அதுதான் மலையாளத்துல வரும் இந்த வரிகள். முதல்ல அதுக்கப்புறம் தமிழ்ல அவர் ஜெயச்சந்திரன் பாடுவார். ஸோ எல்லார் ஈஸ்வரியன் ஜெயச்சந்திரன் காம்பினேஷன்ல வந்து ஒரு சாங் இது. ரேரான ஒரு வாய்ஸ் காம்பினேஷன் அது. So, நான் அவள் படுத்தது மல்லிசை மன்னரோட இசையில வந்தது. இதுக்கு தமிழ் வரிகள் எழுதியது கண்ணதாசன், மலையாள வரிகள் எழுதியது பாஸ்கரன் அப்படிங்கிறவர். 74ல வந்த படம் இது. ஜெமினி கணேசன் அண்ட் ஜெயபாரதி இதுல நடிச்சது. ஜெயபாரதி. ஆமா, மைக்கேல் மதனா காமராஜன்ல கமல்ஹாசனுக்கு அம்மாவா வருவாங்களே அந்த நடிகை ஜெயபாரதி. ஸோ எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சு 200 more points for you. பி சுஷீலாவோட 200. உங்களுக்கு ஒரு மீம். ஸோ இது வந்து வடிவேலு வராரு இந்த குழுவை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். தென்றல் வீசும் தானே, ஏன் அடிக்குதுன்னு சொல்றான். புயல் தானே அடிக்கும், அதுவும் எல்லா மரத்துலயும் தான் வீசும், எதுக்கு தென்னை மரம்னு ஸ்பெஷலா சொல்றான் இவன் அப்படின்னு யோசிக்கிறாரு இந்த பாடல் வரிகளை பத்தி. அவர் எதை பத்தியா இருக்கும்? எந்த பாடலா? தென்னை மரத்தில தென்றல் அடிக்குது, அதுவா? அதேதான். தென்னை மரத்தில தென்றல் அடிக்குது நந்தவன குயிலே அடியே நந்தவன். அது அவ்வளவுதான் தெரியும் எனக்கு அந்த பாட்டு. ராஜா சாரோட சுசிலாமா இணைந்து பாடிய முதல் பாடல் அண்ட் ஒன்லி ஒன் ஆஃப் த 2 or 3 songs அவங்க 2 பேரும் பாடியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய, ராஜா சார் வந்து ஜானகியம்மாவோட நிறைய பாட்டு பாடிருக்காங்க, சுசிலாமாவுக்கு நிறைய பாடல் கொடுத்திருக்காரு. ஆனா அவங்களோட 2 பேரும் ஜோடியா வந்து நிறைய பாடல்கள் பாடல. அவங்க குரல் காம்பினேஷன்ல இது ஒன் ஆஃப் த ரேர் சாங்ஸ். லக்ஷ்மி அப்படிங்கிற படத்துல வந்தது. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலே ரசிச்சாலும் தவித்தாலும் தகட்டாது கையிலே அடியே என்ன மர கையிலே. கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள்ல வந்து ஒரு அழகான பாடல் இது. வந்து இதுல மாஸ்டர் ஸ்ரீதர் நடிச்சிருப்பாரு. அந்த ஹீரோயின் பேர் யாருன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லலாம். சோ ராதா 200 more points for you by cracking it. Super. எஸ் ஜானகி 300. Yes, music maestro கேள்வி. ஓகே, நீங்க வந்து ஒரு தீவிரமான எஸ் ஜானகி ரசிகைன்னு எனக்கு தெரியும். பட் இந்த பாட்டை நீங்க கிராக் பண்றீங்களான்னு பார்க்கலாம். இதை கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் க்ளூலே நீங்க ஆன்சர் சொல்றீங்கன்னா உங்களுக்கு 600 points. ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 points. மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 points. ஸோ யூல் கெட் 3 clues to crack this. ஸோ லெட்ஸ் see உங்களுடைய முதல் க்ளூ என்னன்னு. முதல் க்ளூ இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்ததென்று நல்லதொரு சமாச்சாரம், வாய்த்ததிப்போ அருமையான சந்தர்ப்பம், நாம் நினைத்தது போல் கிடைத்தது ஒரு வெற்றி, மோசடி செய்தவன் எல்லாம் வீழ்ந்தான் மண்ணை கவி, நல்லவன் மட்டுமே வாழ்வான். இது எந்த பாடலுக்கான இது? அது படத்தோடைய பெயருக்கும் இதுல க்ளூ இருக்கு. கடைசி வரியில படத்தோடைய பெயர் இருக்கு. டுவேட்டா? ஆமா, டுவேட். இன்னைக்கு எல்லாமே டுவேட் தானே. ரெண்டாவது க்ளூ கொடுக்கலாமா? ப்ளீஸ். ஓகே, உங்க ரெண்டாவது க்ளூ வந்து இந்த பாடல் பாடியது ஜானகியம்மாவோட இணைந்து பாடியது ஏஎல் ராகவன் அவர்கள். இதுல நடிச்சது யாரும் எதிர்பார்க்காம எம்என் நம்பியார் மற்றும் ஈவி சரோஜா. ஓகே, அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? யா, ஆடியோ க்ளூ. ஸோ உங்களுக்கான இந்த பாட்டுல இருந்து ஒரு சின்ன பிட்டு நான் ப்ளே பண்றேன். அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கலாம். லிப்டிக்கு லில்லி என்ன ஆனா நம்ம லீலாவோடு சேர்ந்து அவளும் போனா. கேட்டதே இல்லையா? நோ, இந்த பாடல் கேட்டதே இல்ல. ஓகே, சரி பார்க்கலாம் வேற யாருக்காவது தெரியுமான்னு. ராதா, உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்னு? தெரியாது. ஓகே, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ். நினைச்சது போல் நீயும் நானும் பாசு, காப்பி அடிச்சவன் காப்பி அடிச்சதெல்லாம்
அத்தனை பேரும் க்ளோஸ். அதான் அதுக்கு மோசடி சேதுவன் எல்லாம் விழுந்தான். நல்லவன் வாழ்வாங்கிற படத்துல வந்த பாடல் இது. அதனால நல்லவன் மட்டுமே வாழ்வான்னு கடைசி வரி கொடுத்துருந்தேன். ஸோ நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வந்து நான் சின்ன வயசுல ரொம்ப ரசிச்சு கேட்ட பாடல். நாங்கெல்லாம் ஒண்ணா உட்காந்து இதை நிறைய தடவை கேட்டிருக்கோம், ரசிச்சிருக்கோம். அண்ட் இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். சூப்பரா இருக்கும். இப்பதானே வந்து இந்த தமிழ் வார்த்தைக்கெல்லாம் இந்த சான்ஸ் இதுலாம் போட்டு எழுதுறாங்கன்னு நினைச்சோம். நம்ம தனுஷ் தான் அதை வந்து எழுதினா மாதிரி. அந்த காலத்துல எழுதியிருக்காரு ஆத்மநாதன் இந்த பாட்டுல. அந்த மாதிரி டிஆர் பாப்பா இசையில வந்து பாடல் இது. சான்ஸ் அந்த எழுத்து போடுறது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. பட் அது அந்த காலத்திலே பண்ணிருக்காங்க. இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ். இந்த பாடல் ஃபுல்லா இப்படிதான் ஒரு இங்கிலீஷும் தமிழும் கலந்து கலந்து சச்ச என்ன சொல்றது, அந்த காலத்துக்கு வந்து இட் வாஸ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் சொல்லணும். செம்மையா இருக்கும். அந்த ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. ஜானகியம்மா குரல் ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப யங்கா இருக்கும். இதுல ஏஎல் ராகவன் அவரும் நல்லா பாடியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து 300 more points. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அதர்ஸ் 300. கலக்கல் பாட்டு 2 பாடல்கள் கலந்து கேட்க போகிறது. மனதில் ஒன்று விழுந்ததம்மா என் நெஞ்சிலும் நான் காண்கிறேன் ஓர் மாற்றமே நான் அறியாத உலகினை பார்த்தேன் யாரோடு யாரை கை சேர்ப்பதென்று யார் சொல்லக்கூடும் நம்மோடு இன்று எனக்கோர் கீதை உன் மனமே படிப்பேன் நானும் தினம் தினமே சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். தெரிஞ்சுதா? வாட்டவல்லையே ராகத்தை புடிச்சிட்டு வேற ஏதோ பாட்டுக்கு போறீங்க. வந்து நீயா பாட்டு மாதிரி இருந்தது. நீங்க வேண்டாம், அந்த பாட்டு இல்ல. மனதில் ஒன்று விழுந்ததம்மா அந்த பாட்டு தெரிஞ்சது, பாடச்சே ஞாபகம் வரல வரி, முதல் வரி. எனக்கோர் கீதை உன் மனமே. தெரியலையா? ரெண்டுமே தெரியலையா? தெரியல வரல. தெரிஞ்சு ஒரு பாட்டு தெரியும், வரல. சுதா உங்களுக்கு தெரியுமா? நினைத்தது யாரோ நீதானே நிதம் உனை காண நான் தானே. எஸ், ஒரு பாடல் கரெக்ட். இன்னொன்னு சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். ஓ நெஞ்சமே இது ஒன்றாகமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், 2 பாடலையும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டுமே வந்து ஐ மீன் ஒரு பாட்டு ரொம்ப பாப்புலர் தான். நீங்க சொன்னது நினைத்தது யாரோ, அது வந்து மனோ ரேர் வாய்ஸ் காம்பினேஷன். பாட்டு 89ல வந்தது. ராஜா சார் இசையில கங்கை அமரன் அவருடைய வரிகள். இது வந்து இது பாட்டே ரேர் தான். ஓ நெஞ்சமே இது உன்றாகமே கோடை காற்றில் கூடும் கூட்டில் கொண்டாடிடும் இன்பம் கண்டு ஆடும் பாடும். ரொம்ப ஒரு அழகான பாடல். எனக்காக காத்திரு அப்படிங்கிற படம் 81ல வந்தது. இது தீபன் சக்கரவர்த்தியோட பாடியிருந்தாங்க ஜானகியம்மா. அவங்க 2 பேர் வாய்ஸ்ல ஒரு ரேரான ஒரு காம்பினேஷன் தான் அது. கங்கை அமரனுடைய வரிகள் தான் இந்த பாடலும். அதே சார் மியூசிக்ல வந்த 2 பாடலும். ஸோ இது 2யும் கிராக் பண்ணி எக்ஸலண்டா கிராக் பண்ணீங்க சுதா. பியூட்டிஃபுல். ஜெயசுதாஸ் 300. ஏசுதாஸ் 300 is படம் பாரு பாட்டு பாடு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாடலுடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் ஜிப்லி இமேஜா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அதுல நீங்க பாட்டு சொல்லணும். அது யாருன்னு சொல்லிடுறேன். ஸோ தட் இட்ஸ் ஈஸியர். அது வந்து இந்த ஃபீமேல் வந்து ஜெயலலிதா, மேல் வந்து ஜெமினி கணேசன். இது இந்த எனக்கு புரியல. இது ஏதாவது அந்த ஒரு சீனு போட்டிருக்கீங்களா? புரியல. ஆமா, அந்த பாட்டுல இருந்து ஒரு சீன் இது. நான் யூசுவலா அது யாருன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்காக நான் சொல்றேன். அது உங்களுக்காக அடிஷனல் க்ளூ கொடுத்திருக்கேன். ஜெயலலிதா.
சான்ஸே இல்லையா? அவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்து நடிச்சது ஜெமினி ரொம்ப கணேசனா? ஆ ஜெயலலிதா ஜெமினி கணேசன். யா இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. I'm going to have to pass it. It goes to அம்மா. Do you know the song? வானமெனும் வீதியிலே எனும் தேரினிலே அந்த பாட்டு இது அன்னை வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில. எஸ் அதுதான் அந்த பாடல். அன்னை வேளாங்கண்ணி படத்துல ஜி தேவராஜன் மாஸ்டர் அவரோட இசையில வந்த படம் இது. 71ல வந்தது. குளிர் வாட எனும் தேரினிலே ஓடி வரும் மேகங்களே கொஞ்சம் நில்லுங்கள் முன் உதவிக்கு வா தலைவன் என்று கேட்டு சொல்லுங்கள் மாதாவை கேட்டு சொல்லுங்கள். இது வந்து ஏசாசுடன் இணைந்து பாடுது பி மாதுரி அப்படிங்கிற சிங்கர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி அதர் ஒன் மோர் சாங் இந்த 2 பேர் வாய்ஸ் காம்பினேஷன்ல வேற பாட்டு இருக்கிறதா எனக்கு தெரியல. வாலி அவருடைய வரிகள் வந்த பாடல் இது. ஸோ 300 points டு சந்திரம்மா. டிஎம்எஸ் ஐயா 100. எம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் ஒன்று உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர்ஸா வருது. ஸோ பாடல் வரிகள்ல கச்சட தப்பரை நான் எடுத்திருக்கேன். அதை பூர்த்தி பண்ணி நீங்க பாட்டு சொல்லணும். ஓகே. இது ஒரு பழைய பாடல் தான். ப்ராப்ளி 1957ல வந்த பாட்டு. கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். எஸ் தட் இஸ் சாங். சிவகங்கை சீமை படத்துல வந்த பாடல். கண்ணதாசன் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நினைக்கிறேன் இந்த படம். 1959 சாரி நாட் 57 59ல வந்தது. விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில டிஎம்எஸ் உடன் இணைந்து பாடிய அந்த ரேர் வாய்ஸ் காம்பினேஷன் வாஸ் டிஎஸ் பகவதி. நல்லா இருக்கும் அவங்களுடைய வாய்ஸ். நிறைய முன்னாடி பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவரோட பாடினது இது ஒரு பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ கரெக்டா கண்டுபிடிச்சு 100 more points சுதா. தேங்க்யூ. இது வந்து முகாரி அப்படிங்கிற ராகத்துல போட்டிருந்தார் விஸ்வநாதன் ராமூர்த்தி. அருமையான பாடல். தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா தமிழ் நாஸ்டால்ஜியா.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பாம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. எஸ்பிபி 100. எஸ்பிபி 100 ஓகே. மாத்தி யோசி. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான பிக்சர் பசில் இது. கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். பாரதி ராஜா. அவருடைய பட்டப்பெயர் என்ன தெரியல. இயக்குனர். அதை விட்டுருங்க. அடுத்த கம் டு தி நெக்ஸ்ட் லைன்ஸ். கீழ என்ன இருக்கு? சரி. பாரதி ராஜா பார்த்து தங்கம். அடுத்த செகண்ட் என்னது? தூளி. தூளி அது ஊஞ்சலா இல்ல. இன்னொன்னு இருக்கு. தூளி மாதிரி இன்னொன்னு இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு? தொட்டில். ஓகே. அதுக்கு அடுத்தது அது லாஸ்ட்ல இருக்கிறது என்ன? அது வந்து ஒரு மேப். ஓகே. எந்த கண்ட்ரியோட இது? அது இந்தியா வரைபடத்தை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஷேப்ல நம்ம பக்கத்துல ஒரு கண்ட்ரி இருக்கு. அது என்ன கண்ட்ரி? இல்ல உங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் கெட்டிங் தி சிலோனா? இலங்கை. அது வந்து கிளியர் டிராப் இல்ல. இல்ல. ஓகே ஐ அம் பாசிங் இட். சுதா உங்களுக்கு தெரியுமா? தங்க தொட்டில் தெரியுது. அவர் வந்து இயக்குனர் இமயம். அதுல நான் இயக்குனர் அடிச்சிட்டேன். அப்பனா அங்க என்ன வார்த்தை மிச்சம்? இமயம் கண்டேன். இமயம் கண்டேன். எஸ் இமயம் கண்டேன். தங்க தொட்டில். பரவாயில்ல நான் கொடுத்துடுறேன் உங்களுக்கு. நீங்க அந்த இமயம் கண்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் கொடுத்துடுறேன். இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேபாளத்தில் பட்டு பூவை தொட்டு பார்த்த சுகங்கள் அழகு மிகு ரதங்கள்
பெருமை மிகு வரங்கள் அதான் அந்த பாடல். ஸோ தட் இஸ் நேபாள். இந்தியாவுக்கு மேல இப்படிதான். அதுதான் அந்த ஒரு கண்ட்ரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல லாங்கா ஒரு ஷேப்ல ஒரு கட்சி துண்டு மாதிரி இருக்கும் அது. So yes, that is the song இமயம் கண்டேன். எஸ்பிபியுடன் இணைந்து பாடிய அந்த ரேர் வாய்ஸ் வந்து பிஎஸ் சசிரேகா அவர்கள். இது வந்து 79ல வந்த படம். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க சுதா, சூப்பர். தேசுதாஸ் 100. ஏசுதாஸ் 100 இஸ் அ பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு பிக்சர் க்ளூ தான். ஓகே, முதல் மேல இருக்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கலாம். செகண்ட் லைன் சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்துடும். செகண்ட் லைன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. செகண்ட் லைன் என்ன இருக்கு? ரிவர், நதி, நதி. அப்புறம் அலை. நதி, நதி அலை, நதி அலை. சோ அது ரெண்டாவது நதி அலை. முதல்ல மேல இருக்கிறது. முதல்ல அந்த கார் என்ன பண்றது? கார் போகிறது வருது. இப்ப பாட்டு சொல்லுங்க. போகிறது வர்றது. போகிறது ஓகே ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். நதி அலை, நதி அலை, அந்த பாட்டா? அதுதான் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. நதி அலை அவள் பூச்சூடும் நாள் பார்த்து வா, அவள் நோச்சூடும் நாள் பார்த்து வா, வா 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 போய் வா நதி அலை, போய் வா நதி அலை, போய் வா நதி இவள் போய் வா நதி அலை, இவள் பூச்சூடும் நாள் பார்த்து வா. வா வா நதி அலையே கொண்டு வா. பல்லாண்டு வாழ்க படத்துல வந்தது 75ல. கேவி மாதன் அவர்கள் இசையில ஏசாசுடன் இணைந்த அந்த ரேர் வாய்ஸ் காம்பினேஷன் வாஸ் ஃப்ரம் டி.கே. கலா. நான் காமராசன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. சோ ராதா 100 more points for you, பட் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு வழியா. எஸ் சுதா, உங்களுக்கு கடைசி கேள்வி. முதல் வரி என்ன? சோ பாடல் வரிகள் நான் இங்கதான் நடுல இருந்து கொடுக்குறேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான பாடல். சொந்தம் எண்ணியே வாழ்வில் கொண்டோம் காதலே, என் ஆசை தங்கமே நேசம் மாறுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. எஸ் எஸ். சொந்தம் எண்ணியே வாழ்வில் கொண்டோம் காதலே, என்ன நேசம் மாறுமா. அதுதான் அந்த பாடல். எஸ், ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. மக்களை பெற்ற மகராசி படத்தை அகைன் இந்த இன்னைக்கு எபிசோட்ல ஒரு அதிசயமான 2 நம்பியார் பாட்டு நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதுலயும் நம்பியார் அண்ட் எம்.என். ராஜம் இதுல நடிச்சிருப்பாங்க. அதுல இணைந்த அந்த ரேர் வாய்ஸஸ் வந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் அண்ட் உடுதா சரோஜினி. அவங்க தெலுங்குல நிறைய பாடல் பாடிருக்காங்க. சரோஜினி இதுல வந்து பிபிஎஸ் இணைந்து பாடியிருந்தாங்க. 57ல வந்தது. இதுதான் கேவி மாதன் அவர்கள் இசையில காமு ஷெரீப் அவர்கள் வரிகள் வந்த பாடல். சோ சுதா 100 more points for you to close the board. எக்ஸலண்ட். எப்படியோ ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்கோம். 5 வருஷம் ஓட்டி இருக்கோம். 5 வருஷத்துல எவ்வளவு விதமான டாபிக்ஸ் அண்ட் எவ்ரி டைம் ஏதாவது ஒரு புதுசும் அதுல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான எபிசோட் பார்த்தோம். ஏன்னா ரேர் வாய்ஸ் காம்பினேஷன்ஸ், எவ்வளோ ஃபேமஸ் சிங்கர்ஸ்லாம் சிலர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப பாடினதே இல்லையா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. நான் அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டது வந்து ராஜா சார் அண்ட் சுசிலாமாவும் இவங்க இணைந்து 2-3 பாட்டு தான் பாடியிருக்காங்களா. இந்த பாட்டு ஒண்ணுதான் எனக்கே தெரியுது. இன்னும் பாட்டுலாம் தெரியவே இல்லை. அந்த மாதிரியான நாட் சோ பாப்புலர் சாங். ஸோ அந்த மாதிரி வந்து இது ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கே சில ஆச்சரியங்கள் இருந்தது. அந்த மாதிரி சில நியூ சாங்ஸ் நீங்களும் கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட பிளேயர்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப சூப்பரா விளையாடினாங்க. முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் ஐ திங்க் எல்லாரும் வார்ம் அப் ஆகி அதுக்கப்புறம் பிரமாதமா எல்லாரும் கிராக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து
ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி I just want to say thank you again, once again, to all my participants, all my sponsors, all the supporters and all the contributors. நிறைய பேர் நீங்க நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணலனா கூட மானிட்டரிலி அண்ட் பை வே ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாலண்டியர் ஒர்க் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் மை டீம் ஆஃப் வாலண்டியர்ஸ் எனக்கு 2-3 பேர் இப்போ அசிஸ்ட் பண்றாங்க இந்த கேள்விகளை தொகுக்கிறதுக்கு. கேள்விகளை தொகுக்கிறத விட பார்ட்டிசிபென்ட்ஸோட லியேசன் பண்றது அண்ட் அதுக்கான டேட்டாலாம் கலெக்ட் பண்றது அப்படின்னு நிறைய ஒரு டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ அகேன் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த மியூசிக் லவர்ஸ் அண்ட் எல்லாரோட பெரிய தேங்க்ஸ் அஃப்கோர்ஸ் ஆல் த மியூசிக் மாஸ்டர்ஸ். அவங்க பாட்டில நாம இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன மாதிரி பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. சச் அ பிளஷர் டு ரீவிசிட் அண்ட் லிசன் டு ஆல் த ஓல்ட் சாங்ஸ். அண்ட் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மூலமா எனக்கு வந்த சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா நான் பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு இப்போ ஐ ஹாவ் அ லெஜிட் ரீசன். சும்மா பாட்டு கேட்டு டைத்த ஓட்டாதான் நான் சொல்லவே முடியாது. நான் பாட்டு போய் கேட்கறேன்னா அது என்னோட வேலைக்காக கேட்கறேன். இதோட ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் என்ன இருக்கும். திஸ் இஸ் வாட் ஐ டூ ஃபார் அ லிவிங் அப்படிங்கிற போது இட் இஸ் லைக் தேர் இஸ் நத்திங் பிகர் ஜாய் தென் திஸ். அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அகேன். ஸோ இப்போ ஸ்கோர் பார்த்தலாம். நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னா ஸ்கோர்ஸ் சந்திராமா 1100 points, great going. Radha 500 points and Sudha, our beginner today with 1600 points. So congratulations, thank you. Thank you. Okay, after this excitement, அடுத்த வாரம் இதோட எக்ஸைட்மெண்ட் ஏற்ற வேணாமா? அடுத்த வாரம் we have another excuse for excitement. ஏன்னா it happens to be our newest CM திரு விஜய் ஜோசப் விஜய் அவர்கள், அவருடைய பிறந்த நாள். ஸோ அதை நம்ம ஜாலியாக கொண்டாடலாம். அடுத்த வாரம் அவரோட பாட்டெல்லாம் பார்க்கலாம். சிஎம் பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வார நிகழ்ச்சியோட தலைப்பு. ஸோ ஐ வில் see you then. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye.